வணக்கம், இது News18 Tamil Nadu. தொடர்ந்து விறுவிறு 100 செய்திகளை பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக கமல்நாத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கு கமல்நாத், ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆகியோருக்கு இடையே போட்டி நிலவியது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருவரும் சந்தித்த நிலையில் போபாலில் நேற்றிரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சராக கமல்நாத் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வருகிறது. புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேற்று ஆலோசனை நடத்தினார். எனினும் விரிவான ஆலோசனை நடத்த ராகுல் முடிவு செய்துள்ளார். புதிய முதலமைச்சர் யார் இன்று தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் முதலமைச்சர் பதவிக்கு முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட், மாநில காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட் ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. பாஜகவிடமிருந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த நிலையில் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் அசோக் கெலாட் முன்னிலை வகித்து வருகிறார். ஆனால் தனக்கே முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என சச்சின் பைலட் பிடிவாதமாக உள்ளார். இருவருடனும் ராகுல் காந்தி நடத்திய ஆலோசனையில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. இதனால் இன்றும் ஆலோசனை தொடர உள்ளது. ராஜஸ்தானில் முதலமைச்சராக சச்சின் பைலட்டை தேர்வு செய்ய வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கௌராலியில் வாகனங்களை தீயிட்டு கொளுத்தியவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதேபோன்று டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்திற்கு வெளியே சச்சின் பைலட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. ரஃபேல் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக நீதிமன்ற கண்காணிப்புடன் கூடிய விசாரணை நடத்தக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டெசால்ட் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் ரக விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இன்று புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது இலங்கை, சென்னை தென்கிழக்கே 1080 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இது புயலாக மாறி நாளை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் நாளை கனமுதல் அதிகனமழை வரை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் உருவாகும் சூழல் இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 92 கோடி ரூபாய் மதிப்பில் 2 அடுக்கு நவீன பேருந்து நிலையத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். 198 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டிக்கான பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், யார் தடை செய்தாலும் 8 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்ட சசிகலாவிடம் 8.5 மணி நேரம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சசிகலாவின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் நடந்த சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் தொடர்பாக அதிகாரி வீர ராகவராவ் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் சசிகலாவிடம் விளக்கம் கேட்டனர். வருமான வரித்துறையினரின் விசாரணை இன்றும் தொடரவுள்ளது. மாநகராட்சி டெண்டர் தொடர்பாக அமைச்சர் வேலுமணி மீது ஊழல் தடுப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், சென்னை மாநகராட்சியில் சாலைகள், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் பணிகளுக்காக விடுவிக்கப்பட்ட 740 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்களில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக வழக்கு தொடரும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி இன்று திமுகவில் இணைய உள்ளார். செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சென்னை வந்துள்ளனர். வாகனங்களில் வைக்கப்பட்டிருந்த அமமுக கொடி, ஜெயலலிதா, சசிகலா ஆகியோரது புகைப்படங்களும் அகற்றப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அது அவரின் விருப்பம் என்று பதிலளித்த முதலமைச்சர், அழைப்பது கடமை, வருவதும் வராததும் அவர்களின் விருப்பம் என்று கூறினார். ஆனா இப்ப ஒரு சிலர் வேறு கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. அமமுகவுடைய நிலைமை எப்படி போச்சு? என்ன அவருடைய விருப்பம். நாங்கள் அழைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தொண்டர்கள் அனைவரும், பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். நானும் ஒருங்கிணைப்பாளரும் அழைப்படுத்திக் கொண்டோம். அதிமுக ரத்தம் ஓடும் தொண்டர்கள் யாரும் திமுக பக்கம் போக மாட்டார்கள் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி திமுகவில் இணைவதில் சதி இருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார்.
இது வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கி போனவங்க கதி வந்து இப்போ வந்து அதோ கதியாகி பரிதாப கதியாகி இப்போ வந்து ஒருத்தர் திமுக போயிருக்காரு. ஆனால் நிறைய பேர் அது மாதிரி போக மாட்டாங்க. ஏன்னா திமுகன்றது யாருக்குமே பிடிக்காது. உளப்பூர்வமாக அண்ணா திமுக ரத்தம் உடம்புல ஓடுறவங்க நிச்சயமாக திமுக போக மாட்டாங்க. செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய உள்ள நிலையில் அவரின் பெயரை குறிப்பிடாமல் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் முலாம் பூசப்பட்ட போலிகள் விலகுவதால் யாரும் வருந்த மாட்டார்கள் என்றும் முரணான எண்ணம் கொண்டவர்கள் விலகி நிற்பது நலமே என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறு குழு சுயநலனுக்காக விலகிச் செல்வதால் கட்சியே முடங்கிவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி நீடிக்காது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்வேறு கட்சிகளிலிருந்து வெளியேறியவர்கள் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய மு க ஸ்டாலின் இடைத்தேர்தலுக்கு பிறகு இந்த ஆட்சியால் நிச்சயம் தப்பிக்க இயலாது என்றார். பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த தீர்ப்பு வரப்போகிறது. அந்த தீர்ப்பு வருகிறது உறுதியோடு சொல்லுகிறேன், நிச்சயமாக தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கப் போவதில்லை. ஒருவேளை அதிலிருந்து தப்பித்தாலும் இடைத்தேர்தல் இருக்கிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையம் நேரில் ஆஜராகுமாறு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. போயஸ் கார்டன் ஊழியர்கள், மருத்துவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விருதை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழிக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கினார். லோக்மாத் செய்தி நிறுவனம் சார்பில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது திமுக மாநிலங்களவை உறுப்பினரான கனிமொழிக்கு அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெங்கையா நாயுடு கனிமொழிக்கு விருது வழங்கி கௌரவித்தார். கூகுள் மேப் உதவியுடன் கொள்ளையடித்த திருடர்களை போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட சத்யரெட்டி, நாராயணகுரு ஆகியோர் கூகுள் மேப் வழிகாட்டி மூலமாக சென்னையில் தியாகராய நகர், தேனாம்பேட்டை பகுதிகளில் பூட்டி கிடந்த பங்களா வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொல்லியல் துறை பராமரித்து வரும் கோவில்களில் தனிநபர்களின் நிகழ்ச்சிகளுக்கும் தற்காலிக கூடாரம் அமைப்பதற்கும் அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்தது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் வாழும் கலை அமைப்பின் யோகா நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்தது தொடர்பாக விளக்கமளிக்க தொல்லியல் துறைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 11வது ஆண்டாக யானைகள் புத்துணர்வு முகாம் இன்று தொடங்குகிறது. பவானி ஆற்றுப்படுகையில் 48 நாட்கள் நடைபெறவுள்ள புத்துணர்வு முகாமிற்கு 26 கோவில் யானைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. யானைகளுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக பயிற்சிகள், உணவுகள் தரப்படும். ஓராண்டுக்கு பின்னர் முகாமிற்கு வந்த யானைகள் மண்ணை வாரி இறைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆணையத்திற்கு மேலும் 3 மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த ஆணையத்தின் விசாரணை காலத்தை மேலும் 3 மாதம் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் உற்சவர் சிலை முறைகேடு வழக்கு விசாரணையை மீண்டும் தொடங்க உள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். 200 கிலோ உற்சவர் சிலை செய்ததில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ஸ்தபதி முத்தையா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முருகன் கோவிலில் வழிபாடு நடத்திய பொன் மாணிக்கவேல் சிலை முறைகேடு வழக்கு விசாரணையை அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக கூறினார். வரும் கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அடுத்த மாதம் 3000 ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்குவதற்கான பணிகளும் நடைபெறுவதாக கூறினார். மிசோரம் மாநிலத்தில் சொரம்தங்கா தலைமையிலான அமைச்சரவையின் பதவியேற்பு நிகழ்ச்சி மாநிலத்திலேயே முதன்முறையாக கிறித்துவ முறைப்படி நடைபெறவுள்ளது. ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகு பைபிளில் இருந்து சில வரிகள் மேற்கோள் காட்டப்பட உள்ளன. சில சிறப்பு பாடல்களும் இசைக்கப்பட உள்ளன. அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிசோ தேசிய முன்னணி பெரும் வெற்றி பெற்றது. மறைந்த முன்னாள் முதலமைச்சரான என்.டி. ராமாராவை கௌரவிக்கும் வகையில் 108 அடி உயர வெண்கல சிலையை நிறுவ ஆந்திர அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கான வரைவு திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ளார். 406 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சிலைக்கு தெலுங்கு மக்களின் சுய கௌரவ முன்மாதிரி என பெயர் சூட்டப்பட உள்ளது.
மகாராஷ்டிர மாநிலத்தில் காட்டுப்பகுதியில் தவத்தில் இருந்த புத்த துறவி சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார். அந்தேரி காட்டுப்பகுதியில் உள்ள தடோபா என்ற இடத்தில் 35 வயதான ராகுல் பாக்கி என்ற புத்த துறவி கடந்த ஒரு மாதமாக தியானத்தில் இருந்தார். அவருக்கு 2 துறவிகள் நாள்தோறும் உணவும் நீரும் வழங்கி வந்தனர். அதன்படி கடந்த செவ்வாய்க்கிழமை ராகுலை காண சென்ற மற்ற 2 துறவிகள் ராகுல் பாக்கி சிறுத்தையால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை கண்டறிந்தனர். ரிலையன்ஸ் குழும தலைவரின் முகேஷ் அம்பானியின் மகள் திருமணம் உலகமே வியக்கும் வகையில் மும்பையில் நேற்று முன்தினம் ஆடம்பரமாக நடைபெற்றது. திருமணத்தின் போது இஷா அணிந்திருந்த சேலை தனது தாயார் நீட்டா 35 ஆண்டுகளுக்கு முன் அவரின் திருமணத்தின் போது அணிந்திருந்த சேலை என கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் முற்றிலும் கண்ணாடியாலான ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இமாச்சல் மாநிலம் சிம்லாவிலிருந்து ஹரியானா மாநிலம் கல்கா இடையே 96 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்படுகிறது. இதில் பயணிக்க பெரியவர்களுக்கு 130 ரூபாயும் குழந்தைகளுக்கு 75 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 360 டிகிரி கோணத்தில் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி இந்த ரயிலில் பயணிக்க முடியும். மியான்மர் நாட்டில் உள்ள யங்கூன் நகரத்தில் என்டர்பிரைஸ் இந்தியா எனப்படும் சிறப்பு வணிக கண்காட்சியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துவங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள், புதிய கண்டுபிடிப்புகள், சிறப்பு சேவைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. இந்தியாவை சேர்ந்த சுமார் 50 நிறுவனங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டன. ஆந்திர மாநிலத்தை ஒட்டிய வங்காள விரிகுடா கடற்பகுதியில் இந்திய மற்றும் ரஷ்ய நாட்டு கப்பல்கள் இணைந்து சிறப்பு ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டன. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட 2 நாட்டு கப்பல்களும் இந்த பயிற்சியை மேற்கொண்டன. இந்த பயிற்சியில் இந்திய கப்பற்படையைச் சேர்ந்த ரன்வீர், ஜோதி உள்ளிட்ட 5 கப்பல்கள் கலந்து கொண்டன. திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் உள்ள மகாராஜா பிர் பிக்ரம் விமான நிலையத்தில் போதைப் பொருளை கடத்தி வந்ததாக 3 பேரை விமான நிலைய போலீசார் கைது செய்தனர். 3 பேரிடமிருந்தும் சுமார் 170 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். கடத்தல் தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சப்ருதீன் கான் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். ஜெயநகர் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் காரில் சப்ருதீன் கான் வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரத்தில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து மாநில அளவில் முழு அடைப்பு போராட்டத்தை பாஜக நடத்தி வருகிறது. ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கேரள தலைமை செயலகம் முன்பு பாஜக போராட்டம் நடத்தியது. அப்போது தீக்குளித்த வேணுகோபாலன் நாயர் என்பவர் உயிரிழந்தார். அடுத்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் நீட் நுழைவுத் தேர்வை எழுத 15 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த முறை நீட் தேர்வை எழுத 13 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ராஜஸ்தான், டெல்லி, தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களே நீட் தேர்வு எழுத அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர். ஓய்வு பெற்ற பிறகும் சிலை கடத்தல் வழக்கை விசாரிக்க ஐஜி பொன் மாணிக்கவேலை சிறப்பு அதிகாரியாக உயர்நீதிமன்றம் நியமித்ததற்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நியமனத்திற்கு தடை விதிக்க கோரிய தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அசோக் பூஷன், நாகேஸ்வர ராவ் அமர்வு 4 வாரத்திற்கு விசாரணையை ஒத்திவைத்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூங்கா ஒன்றை திறந்து வைத்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அங்கு உடற்பயிற்சி மேற்கொண்டு உபகரணங்களின் தரத்தை அறிந்து கொண்டார். வன்னியம்பட்டியில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்மா பூங்கா கட்டப்பட்டது. அதனை திறந்து வைத்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உடற்பயிற்சி செய்தார். தனது வீட்டில் 1.5 கிலோ தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நடிகர் பார்த்திபன் சென்னை காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். திருவான்மியூரில் இவரின் வீட்டில் கடந்த ஏப்ரல் மாதமும் ஜூலை மாதமும் லாக்கரில் இருந்த நகைகள் திருடு போயின. ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீண்டும் புகார் அளித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள கோவிலில் வைப்பதற்காக 64 அடி உயர கோதண்ட பெருமாள் சிலை திருவண்ணாமலை எல்லையை கடந்து கொண்டு செல்லப்படுகிறது. கோதண்ட ராமசாமி கோவிலில் வைப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கொரக்கோட்டை கிராமத்தில் உள்ள பாறை குன்றிலிருந்து கல் வெட்டி எடுக்கப்பட்டு பெருமாள் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ராட்சத லாரியில் கொண்டு செல்லப்படுகிறது. அப்போது சாலையின் ஓரத்தில் இருந்த வீடுகள் மீது மோதியது. சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று சிலையை எடுத்துச் செல்பவர்கள் உறுதியளித்துள்ளனர். மதுரை அருகே பொதும்புவில் எருதுகட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 16 காளைகளில் 4 காளைகள் மட்டுமே அடக்கப்பட்டன. காளைகளை அடக்கிய 30க்கும் மேற்பட்ட வீரர்களில் 2 காயமடைந்தனர்.
பிள்ளைகளுடன் சண்டை ஏற்பட்டதால் ஆத்திரத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்த தாய் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நீலாங்கரையில் நளினி என்பவர் தனது 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். நேற்று ஏற்பட்ட பிரச்சனையால் ஆத்திரமடைந்த நளினி தீக்குளித்தார். அவரை காப்பாற்றச் சென்ற மகள் மோகன பிரியாவுக்கும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகள் 5 பேர் எலிமருந்து குடித்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சங்கராபுரம் அடுத்த அரசம்பட்டியில் உள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 5 பேர் தங்களது வீடுகளில் வாந்தி எடுத்தனர். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 5 பேரும் எலிமருந்து அருந்தியது தெரியவந்துள்ளது. அருப்புக்கோட்டை அருகே அடுத்தடுத்த வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 குவிண்டால் பருத்தி பஞ்சு எரிந்து நாசமானது. ஆத்திப்பட்டி பகுதியில் கேசவனும் அவரது உறவினரான 80 வயது மூதாட்டியும் அடுத்தடுத்த குடிசை வீடுகளில் வசித்து விவசாயம் செய்து வந்தனர். இந்நிலையில் மூதாட்டி வீட்டில் பற்றிய தீயால் சிலிண்டர் வெடித்தது. பின்னர் கேசவன் வீட்டுக்கும் தீ பரவியது. 30 குவிண்டால் பருத்தி பஞ்சு, 1 குவிண்டால் உளுந்து, 1 குவிண்டால் துவரைப்பருப்பு எரிந்து சேதமாகியது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் காணாமல் போன குழந்தை 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் மீட்டனர். வீட்டின் வெளியே நேற்று மதியம் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயதான மகேஸ்வரியை காணவில்லை என காவல் நிலையத்தில் குழந்தையின் தந்தை ராமநாதன் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பாதுகாப்புக்காக சொக்கனேந்தலை சேர்ந்த தனபாண்டி என்பவர் அழைத்துச் சென்றது தெரியவந்தது. திருவள்ளூர் அருகே பாண்டூர் கிராமத்தில் அதிமுக எம்பி அரிக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் முறைகேடாக பெட்ரோல் விநியோகம் செய்வதாக சாலை மறியலில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொலை மிரட்டல் விடுத்ததாக பங்க் மேலாளர் அர்ஜுனன் அளித்த புகார் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதுமலை காப்பகத்தில் உள்ள யானைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. காட்டு யானைகளை விரட்டுவது, சங்கிலியை மிதிப்பது, முட்டி போட்டு எழுவது போன்ற பயிற்சிகள் பாகன்களால் அளிக்கப்பட்டன. இதில் குட்டி யானையும் கலந்து கொண்டதை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். அதிகாரிகள் விடுப்பு தராததால் அரசு பேருந்து ஓட்டுநர் ஆம்புலன்ஸில் வந்து விடுப்பு கேட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஈரோடு காசிப்பாளையம் கிளையில் ஓட்டுநராக உள்ள பாபு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பணிமனை கிளை மேலாளர் சுப்பிரமணியம் விடுப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாபு ஆம்புலன்ஸ் வேனில் அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகத்திற்கு வந்து மருத்துவ சான்றிதழ்களை கொடுத்து விடுப்பு கேட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திருமணமான 2 மாதத்தில் இளம்பெண் தற்கொலை செய்த விவகாரத்தில் கணவர் வீட்டாரை கைது செய்யவில்லை என கூறி டிஎஸ்பி அலுவலகம் முன்பு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். என் புக்குழி கிராமத்தை சேர்ந்த 23 வயதான பிரியாவுக்கும் மதுரை வசந்த் நகரை சேர்ந்த அருண்குமாருக்கும் கடந்த செப்டம்பர் மாதத்தில் திருமணம் நடைபெற்றது. பிரியாவை கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எலி மருந்து சாப்பிட்டு பிரியா உயிரிழந்தார். சென்னையில் காவல் ஆய்வாளரை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் பகுதியில் வழக்கு தொடர்பாக ஒருவரை காவல் ஆய்வாளர் மாலத்தி கைது செய்துள்ளார். இதுகுறித்து ஆய்வாளரிடம் வழக்கறிஞர் ரமேஷ் என்பவர் விளக்கம் கேட்டுள்ளார். அப்போது ஆய்வாளர் தரக்குறைவாக பேசியதாக கூறி சக வழக்கறிஞர்கள் சென்னை திருவொற்றியூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஒருநாள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கூட்டம் நடைபெற உள்ளது. அப்போது மேகதாது பகுதியில் அணை கட்டுவது தொடர்பான விரிவான அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. மறைந்த தலைவர்கள் கருணாநிதி, வாஜ்பாய் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட உள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தை தூண்டிய சந்தேகத்தின் பேரில் 8 பேரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் வழக்கை பசுமை தீர்ப்பாயம் விசாரித்து வரும் நிலையில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 8 பேரை தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இதனை அறிந்து கிராம மக்கள் திரளவே 8 பேரும் திருப்பி அனுப்பப்பட்டனர். சென்னை வில்லிவாக்கம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 70,000 ரூபாய் பணம் சிக்கியது. நேற்று மாலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை சோதனை நீடித்தது. சோதனை காரணமாக ஊழியர்கள் அனைவரும் அலுவலகத்திலேயே தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என டிஆர்ஓ கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் 1,78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அலுவலகத்தில் பணியில் அல்லாத பத்திர எழுத்தர்கள், இடைத்தரகர்கள் 7 பேரிடமும், லால்குடி பத்திரப்பதிவு சார் பதிவாளர் ஹேமலதா உள்ளிட்டவர்களிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி மாணவி சோபியா தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது.
தூத்துக்குடிக்கு கடந்த செப்டம்பர் மாதத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் விமானத்தில் சென்றபோது அவருடன் சென்ற மாணவி சோபியா முழக்கம் எழுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. உதகையில் முதன்முறையாக மாடுகள் கட்டி ஏர் உழுது உருளைக்கிழங்கு அறுவடை நடைபெற்று வருகிறது. பணியாளர்கள் கூலி அதிகமாக கேட்பதால் விவசாயிகள் இந்த முயற்சியில் இறங்கிவிட்டனர். ஏர் உழுவதன் மூலமாக குறைந்த நேரத்தில் அதிக அளவு உருளைக்கிழங்கை அறுவடை செய்ய முடிவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்தது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியது. இலங்கையில் பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே நீக்கிய அதிபர் சிறிசேனா ராஜபக்சேவையை பிரதமராக நியமித்தார். இதனால் அரசியல் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் நவம்பர் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தை அதிபர் சிறிசேனா கலைத்து உத்தரவிட்டிருந்தார். கொலம்பியா நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் அரங்கத்தில் இருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீசிய எலிகளால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். எலிகளை வீசியவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொலம்பியாவில் ஊழல் மற்றும் திருட்டின் அடையாளமாக எலிகள் பார்க்கப்படும் சூழலில் இந்த நிகழ்வு பெரும் பேசு பொருளாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து மாபெரும் நீர்த்தொட்டியில் குதித்த முங்கு நீச்சல் வீரர் மீன்களுக்கு உணவளித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வை பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கலிபோர்னியா அறிவியல் அகாடமி சார்பில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் திட்டத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் விர்ஜின் கெலாக்டிக் நிறுவனம் சோதனை முயற்சியில் ஈடுபட்டது. கலிபோர்னியாவில் உள்ள முஜாவே பாலைவனத்தில் இருந்து தங்கள் நிறுவன விண்கலம் வான் நோக்கி சுமார் 80 கிலோமீட்டர் பயணித்ததாக இந்த நிறுவனத்தின் தலைவர் ரிச்சர்ட் பிரான்சன் கூறியுள்ளார். இதன் மூலம் விண்வெளியின் எல்லைக்கோட்டை தொட்டுவிட்டு திரும்பியதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கால்கள் செயல்படாத ஒரு இளைஞர் நடந்து சென்று பட்டம் பெற்றது பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. புளோரிடாவில் உள்ள சர்வதேச பல்கலைக்கழகத்தில் படிக்கும் அல்டோ அமெண்டின் கால்கள் 2015ஆம் ஆண்டில் நடந்த ஒரு விபத்தால் செயலிழந்தன. இதனால் சக்கர நாற்காலியில் வலம் வந்த அல்டோ பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு உபகரணத்தை பயன்படுத்தி நடந்து சென்று பட்டம் பெற்றார். அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் கடையை சுத்தப்படுத்தவில்லை என்பதற்காக கடை உரிமையாளரான 89 வயது மூதாட்டி ஒருநாள் சிறை வைக்கப்பட்ட வினோத சம்பவம் நடந்துள்ளது. கிளான்டன் நகரில் வசிக்கும் மூதாட்டி ஒரியன் கிளக்லர் தன் மகனுடன் சேர்ந்து கடை நடத்தி வருகிறார். நீதிமன்ற உத்தரவுப்படி கடையை துப்புரவு செய்யாததால் இவருக்கு ஒருநாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது அகதிகளாக இந்தியா வந்தவர்களில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 42 பேர் இலங்கை திரும்பினர். 28 ஆண்டுகளாக இவர்கள் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் உள்ள முகாம்களில் தங்கியிருந்தனர். மீண்டும் தாயகம் திரும்ப விருப்பம் உள்ளவர்களை இலங்கை அரசின் மீள்குடியேற்ற அமைச்சகம் மற்றும் ஐநா சபையின் அகதிகளுக்கான முகமை ஆகியவை மூலம் இலங்கை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. சீனா கனடா இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் தடையை மீறியதாக கனடாவில் இருந்த ஹுவாய் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி மெங் வாங்சோவை கனடா அரசு கைது செய்தது. எனினும் அவரை ஜாமீனில் விடுவிப்பதற்கு கனடா நீதிமன்றம் உத்தரவிட்டது. தனது நாட்டைச் சேர்ந்த அதிகாரி கைது செய்யப்பட்டதற்கு பதிலடியாக சீனாவில் இருந்த கனடாவின் முன்னாள் தூதரக அதிகாரி மைக்கேல் கோவிக் மற்றும் மைக்கேல் ஸ்வாப்போவரை தொழிலதிபரையும் சீனா கைது செய்தது. வெளிநாடுகளில் முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானின் சகோதரி அலிமா கானுக்கு 2940 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அலிமா சொத்து வாங்கியது குறித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் அமீரகத்தில் அலிமா பினாமி பேரில் சொத்து வாங்கியதால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வருவாய் வாரியம் தெரிவித்துள்ளது. ஹங்கேரியில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களை கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் மிளகுத்தூளை வீசி போலீசார் கலைத்தனர். ஹங்கேரியில் தொழிலாளர் சட்டத்தில் அந்நாட்டு அரசு அண்மையில் திருத்தங்களை செய்தது. ஆனால் இந்த திருத்தங்களால் தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்களே பலனடைவதாக கூறி தொழிற்சங்கத்தினர் மற்றும் எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தினர். தலைநகர் புதாபெஸ்டில் மனிதவள அமைச்சக அலுவலகத்திற்கு வெளியே போராட்டம் நடைபெற்றது. அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பெர்த் டெஸ்ட் போட்டிக்காக ஆஸ்திரேலியா அமைத்துள்ள கிரீன் பிட்ச் அவர்களுக்கே பாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக மைக்கேல் வாகன் கூறியுள்ளார். இன்றைய இந்திய ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி குறித்து பேசிய அவர் உண்மையில் அடிலைட் டெஸ்டில் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை விட இந்திய பந்து வீச்சாளர்களே திறம்பட செயல்பட்டதாக புகழாரம் சூட்டினார். இதனால் கிரீன் பிட்சில் இந்தியாவின் ஆதிக்கம் நிறைந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் நெதர்லாந்துக்கு எதிரான காலிறுதியில் இந்திய அணி தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறியது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய நெதர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதையடுத்து நாளை நடைபெறும் அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவுடன் நெதர்லாந்து பல பரீட்சை நடத்தவுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் பெல்ஜியம் அணி அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்தது. இந்த அணி காலிறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியனான ஜெர்மனியுடன் மோதியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் வெற்றி பெற்றது. அரையிறுதியில் நாளை இங்கிலாந்துடன் மோத உள்ளது. மாவோயிஸ்ட் இயக்கத்திலிருந்து வெளியேறிய நபர்கள் ஒடிசா முதலமைச்சருடன் அமர்ந்து ஹாக்கி போட்டியை கண்டுகளித்தனர். ஹாக்கி உலகக்கோப்பையில் நேற்று இந்திய அணி பங்கேற்ற போட்டியை காண மாவோயிஸ்ட் இயக்கத்திலிருந்து வெளியேறிய 36 பேர் வந்திருந்தனர். புவனேஸ்வரில் அவர்கள் அனைவரும் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் அமர்ந்து போட்டியை கண்டுகளித்தனர். VVS லக்ஷ்மணின் சுயசரிதையின் தலைப்பே தவறு என்று சௌரவ் கங்குலி கூறியுள்ளார். 281 and Beyond என்ற புத்தகத்தை லக்ஷ்மண் எழுதியுள்ளார். இது கொல்கத்தாவில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர் அடித்து ஸ்கோரை குறிப்பிடும்படி புத்தகத்திற்கு வைக்கப்பட்ட தலைப்பாகும். உண்மையில் லக்ஷ்மணின் இந்த ஸ்கோர் தன்னுடைய வாழ்க்கையையே காப்பாற்றியதாகவும் அதனால் தலைப்பில் தன் பெயரையும் சேர்த்திருக்க வேண்டும் என்றும் கங்குலி கூறியுள்ளார். உலக பேட்மிண்டன் இறுதிச் சுற்றுப் போட்டியில் தரவரிசையில் முதல்நிலையில் உள்ள சீன தைபேயின் ஜூ இங்கை இந்தியாவின் PV சிந்து வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார். டாப் 8 வீரர் வீராங்கனைகள் மட்டும் பங்கேற்கும் இந்த தொடர் சீனாவில் நடைபெற்றது. இதில் குரூப் 2 பிரிவில் இடம்பெற்றுள்ள சிந்து ஜூ இங்கை போராடி வீழ்த்தினார். சீனாவில் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்று வரும் போட்டியில் இந்தியாவின் ஷமீர் வர்மா இந்தோனேஷியாவின் டாமி சுகியார்டோவை நேர் செட்களில் வீழ்த்தினார். 21-16, 21-7 என்ற நேர் செட் கணக்கில் அவர் டாமியை எளிதாக வெற்றி கண்டார். இந்த வெற்றியின் அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு இந்தியாவின் ஷமீர் வர்மாவுக்கு பிரகாசமாகியுள்ளது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பாட்னா அணியை 41-36 என்ற புள்ளிகள் கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணி வீழ்த்தியது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பத்தில் ஆதிக்கம் செலுத்திய தெலுங்கு டைட்டன்ஸ் அணி முதற்பாதியில் 26-15 தெலுங்கு டைட்டன்ஸ் அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியிலும் ஆதிக்கம் செலுத்திய அந்த அணியின் வீரர்கள் வெற்றியை பதிவு செய்ததுடன் பி பிரிவில் 3வது இடத்திற்கு முன்னேறினர். 2020ஆம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை பாகிஸ்தான் பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பைக்கு முன்னதாக இந்த தொடரை ICC நடத்த திட்டமிட்டுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் இதனை நடத்துவதால் போட்டிகள் எங்கு நடைபெறும் என்பதில் குழப்பம் நீடிக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பிரச்சினை காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆசிய கோப்பை போட்டி நடக்க அதிக வாய்ப்புள்ளது. பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 4435 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளது. IOC நிறுவனத்தின் இயக்குநர் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் செபிக்கு தகவல் தெரிவித்துள்ளது. IOCயில் 55% பங்கு மூலதனத்தை வைத்துள்ள மத்திய அரசும் பங்குகளை திரும்பப் பெறும் திட்டத்தில் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு பொதுத்துறை வங்கிகளுக்கு கூடுதலாக 30,000 கோடி ரூபாய் மூலதனத்தை வழங்க பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுத்துறை வங்கிகளுக்கு மூலதனம் அளிக்கும் திட்டத்தை கடந்த அக்டோபரில் மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்தது. இது தொடர்பாக பேசல் 3 விதிமுறைகளை நிறைவு செய்வதற்காக பொதுத்துறை வங்கிகளுக்கு மூலதனத்தை வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. சென்னையில் டீசல் விலை குறைந்துள்ளது. பெட்ரோல் விலையில் மாற்றமின்றி லிட்டர் 72 ரூபாய் 94 காசுகளாக உள்ளது. டீசல் விலை 8 காசுகள் குறைந்து லிட்டர் 68 ரூபாய் 18 காசுக்கு விற்பனையாகிறது. கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி முதல் தொடர்ந்து குறைந்து வந்த பெட்ரோல் விலை நேற்று 12 காசுகள் அதிகரித்தது. இன்று டீசல் விலை 8 காசுகள் குறைந்துள்ளன.